இயேசுவில் அன்பானவர்களே, இன்று தேவதாயின் திருப்பெயர் திருவிழா என்று திருப்பலியின் துவக்கத்தில் சொன்னேன். எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு பங்கில் தன்னுடைய முதல் குழந்தைக்கு பெயரிட வேண்டும் என்று தூக்கி கொண்டு வந்தார். என்ன பெயரிட வேண்டும் என்று கேட்டும் பொழுது, அந்த விண்ணப்பம் எழுதும் பொழுது அவர் சொன்னார், ஆற்றல் பிதா அப்படின்னு சொன்னார். என்னப்பா இப்படி பேர் வைக்கிறியே, உன் பையனை திட்டும்போது அறிவு கெட்ட பிதாவே அப்படின்னு திட்டுவியா? அது தப்பாச்சே, திட்ட முடியாதே. அது இல்லை, நான் பிதாவை விட்டுருவேன், ஆற்றல்னு பாதி பேர் இருக்கு இல்லையா, அதை வச்சு திட்டுவேன் அப்படின்னு. சரி, ஏதோ ஒரு திட்டத்தில் இந்த மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முதல் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, ஆற்றல் பிதா. ரெண்டாவது குழந்தை வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டாவது குழந்தைக்கு இப்போ என்னப்பா பேர்? அமைதி சுதன். சர்தான் ஒரு பெரிய திட்டத்தில் தான் இருக்கிறார் போல இருக்கு இவர். ஆல் ரைட், ரெண்டாவது குழந்தைக்கும் அமைதி சுதன் அப்படின்னு. மூன்றாவது குழந்தையும் அம்மா வயிறு பெருசாக இருக்கும்போது வந்துச்சு. நாங்கள்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அருட் தந்தையர்கள் பங்கில் இருப்பவங்கள்லாம். பரிசுத்த ஆவி வரப்போகுது அடுத்தது மூணாவது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம். பிறந்தது பெண் குழந்தை. எப்பா இதுக்கு என்னப்பா பேர் வைக்க போகிற? வியாகுலத்தாய் அப்படின்னு. ஏன்பா இதுக்கு மட்டும் வியாகுலத்தாய் வர மகிழ்ச்சியான பேர் ஒன்றும் இல்லையா? சரி, அவனுடைய விருப்பம், பேர் வச்சோம். இது பரவாயில்லை. இந்த 3 பிள்ளைங்க ஒரு பங்கில் இருக்கிறாங்க, ஒரு சின்ன குடும்பம். இன்னொருத்தர் வந்தார், இதால் பரவாயில்ல, ஆற்றல் பிதா, அமைதி சுதன், வியாகுலத்தாய் அப்படின்னு கொஞ்சம் வேதத்தோடு கலந்த பெயர். இவர் வந்தார், எப்பா என்னப்பா பேர் வைக்கணும்? பாஸ்டின் பாட்ஷா அப்படின்னு வைக்கணும்னார். பாஸ்டின் சரி, அது என்னன்னா பாட்ஷா. நாங்கள்லாம் ரஜினியுடைய ஃபேன்ஸ், ஆகவே எங்களுக்கு ரஜினி பேரும் பாதி வேணும். அடுத்த பேர் வந்து ஆனஸ்ட் ராஜ் அப்படின்னு. இப்படி சினிமா தாக்கத்தில் பெயர்களை வைப்பது, இவைகளெல்லாம் எந்த வகையில் நம்முடைய விசுவாசத்தை எடுத்து காட்டுகிறது? இன்றைக்கி நல்ல திருநாளாக நாம் மாதாவுடைய நவநாளிலே கொண்டாடுகிறோம். மரியாளின் திருப்பெயர் என்று சொல்லும் பொழுது, மரியாளுக்கு ஏகப்பட்ட பெயர்கள், கோடான கோடி பெயர்களை கொண்ட உன்னை நாம் திருவோணம் கொட்டோமா என்று ஒரு இந்துக்களுடைய அந்த பிரார்த்தனை, நம்ம பிரார்த்தனை மாதிரி அவங்க பிரார்த்தனை நிறையா இருக்குது. பல கோடி பெயர்கள் உண்டு இறைவனுக்கு. தேவதாய்க்கும் அப்படி பல பெயர்கள் உண்டு. அதை புரிந்து கொள்கிறோமா என்றால் பெரிய கேள்விக்குறி. புரிந்து கொள்வதில்லை. பாத்திமா நகரில் காட்சி கொடுத்த தேவதாய்க்கு பாத்திமா அன்னை என்று பெயர். இந்த நம்ம கோயிலில் அங்கே இருக்குது, அந்த ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் இருக்குது. பாத்திமா அன்னை கை கூப்பியவன இருப்பாங்க. போர்ச்சுகலுக்கு போகிறவங்கெல்லாம் பாத்திமா நகர் போகலாம், அந்த ஒரு சுரூபத்தை கொண்டு வருவாங்க, அழகான சுரூபம். என்னுடைய அலுவலகத்தில் கூட இருக்குது, வாசப்படியில். அது டிஎன் பாளையத்துக்காக திரு ஜூலியா குடும்பம் வாங்கிட்டு வந்தாங்க டிஎன் பாளையத்துக்கு. டிஎன் பாளையத்தில் போய் இந்த அருமையான சுரூபத்தை மேலே தூக்கி வச்சா அதனுடைய அழகு தெரியாதே. இங்கேயே இருக்கட்டும், வரவங்க போகிறவங்க பார்க்கட்டும், பாத்திமா அன்னை அழகாக. வேணுமென்றால் இங்கே போடுகின்ற காணிக்கையை அந்த கோவிலுக்கு கொடுப்போம் என்று சொல்லி என்னுடைய அலுவலகத்தில் அதை வைத்திருக்கிறேன். அப்போ இன்னொருத்தவங்க இதே போல் பாத்திமா சுரூபத்தை உடையாமல் வரணும், இந்த சுரூபங்களை கொண்டாடுறது பெரிய காரியம். எனக்கு ஒரு சுரூபம் பசிலிக்காவில் இருக்கும்போது, அந்த மெக்சிகோவில் காட்சி கொடுத்த குவாதலூப் மாதா, அது முட்டைத்தோல் மாதிரி தான் இருக்கும் அந்த சுரூபம். அப்போ எனக்கு அனுப்பினவங்க சொன்னாங்க, ஃபாதர் பிரித்து பாருங்கள், உடஞ்சிருந்தால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறோம், ரொம்ப அதிகமான விலை இன்சூரன்ஸுக்கு. அந்த மாதா சுரூபம் எவ்வளோ விலையோ அந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம், உடஞ்சிருந்தால் ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னாங்க. திறந்து பார்த்தா உடஞ்சிருந்தது. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டாச்சு. அப்போ வேறு சுரூபம் வந்தது, ஒரு ஓடு போல் இருக்கும். இப்போ நம்ம முதல் கதைக்கு வருவோம். அந்த பாத்திமா மாதா சுரூபத்தை பத்திரமா பேக்கப் பண்ணி அதுக்கு ஒரு விமான டிக்கெட்டே போட்டு சீட்டில் வச்சு பத்திரமா எடுத்துகிட்டு வராங்க. விமான விமானத்தில் அவ்வப்பொழுது இந்த டர்புலன்ஸ்னு சொல்லுவாங்க. டர்புலன்ஸ்னால் விமானம் போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தால் அந்த வெற்றிடத்துக்குள் பிளேன் போகும்போது அப்படியே டபக்குன்னு கீழே இறங்கும்.
அது முன்னாடியே தெரிஞ்சால் பைலட் சொல்லுவார், உங்கள் பெல்ட்டெல்லாம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல வெப்பதட்பநிலை இல்லை, விமானம் கொஞ்சம் ஆடும், ஆகவே சீட் பெல்ட் போட்டுங்கன்னு ஒரு சைன் எல்லாம் வரும். ஆகவே சீட் பெல்ட்லாம் போனோன்னே அந்த வெற்றிடத்துக்குள் போனதும் இந்த டர்புலன்ஸில் விமானம் லேசாக அப்படி ஷேக் ஆகும். அப்போ இந்த பாத்திமா மாதா சுருவம் ஆனவுடனே, லூர்து மாதாவே பாத்திமா மாதாவை காப்பாற்றுங்களேன் அப்படின்னாங்களாம். லூர்து மாதா யார், பாத்திமா மாதா யார்? லூர்து மாதாவும் மாதா தான், பாத்திமா மாதாவும் மாதா தான், எல்லாம் ஒரே மாதா தான். சகாய மாதா, சலேத் மாதா, எந்த மாதா பேர் எடுத்தாலும் 100 பேர் 1000 பேர் இருந்தாலும் ஒரே பேர் தான், தேவதாய் ஒருவர் தான். அந்த ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அவர் காட்சி கொடுக்கும் பொழுது பல இடங்களில் காட்சி கொடுத்தால் அந்த ஊர் பெயர் அவருக்கு காரண பெயராக அமைகிறது. வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்ததுனால் அன்னைக்கு வேளாங்கண்ணி தாய் என்று பெயர். இப்போ அதே போல ஒவ்வொரு இடத்திலும் வைக்கப்படுகின்ற ஒரு சுரூபம் ஒரு தனிப்பட்ட ஒரு முகவாட்டத்தை கொண்டிருக்கும், முகத்தோற்றத்தை லட்சணத்தை கொண்டு இருக்கும். அப்படி அரியாங்குப்பம் மாதா நம்ம கேலண்டரில் கூட போட்டிருக்கிறோம். நாமே காலண்டர் அடித்ததுனால 5ஆம் தேதி கொடியேற்றம், 14ஆம் தேதி திருநாள், அரியாங்குப்பம் ஆரோக்கிய அன்னையினுடைய திருநாள். அப்போ இங்கே இருக்கிற ஆரோக்கிய அன்னை வேறு, வேளாங்கண்ணியில் இருக்கிற ஆரோக்கிய அன்னை வேறு, பெசன்ட் நகரில் இருக்கிற ஆரோக்கிய அன்னை வேறு என்று அல்ல, எல்லாம் ஒரே தாய் என்பதை கருத்துடன் கொள்ள வேண்டும். மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்து கடந்த நாட்களில் நாம் மறையுரையாளர்கள் வலியுறுத்தி வருவது போல, அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, மாதா கோவில் என்று தான் எல்லாம் சொல்லுகின்றார்கள் பிற மத சகோதரர்கள் எல்லாம். அப்படி சொன்னாலும் நடுநாயகமாக இருப்பது எது? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த நற்கருணை பிரசன்னம். ஆகவே இந்த நற்கருணை பிரசன்னத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். இதை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நான் நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு. நான் பெற்றிருந்தால் இந்த நற்செய்தியை தெரிவிக்க வேண்டும். சில சமயத்தில் நல்ல செயலாம் நம்ம செய்வோம். நடந்து போயிட்டே இருக்கிறோம், ஒரு பேரணி இல்லை ஒரு பவனி இல்லை ஒரு சுற்றுப்பிரகாரம் போகிற இடத்துல ஒரு மாடு சாணி போட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம், பின்னாடி ஒருவர்கிட்ட காட்டிட்டு போவோம், மிதிச்சிக்காத, அங்கே சாணி இருக்குது, பார்த்து வா அப்படின்னு காட்டுறோம் இல்லையா? அதை அறிவிக்கின்றோம். இங்கே கால் வைக்காதே. அந்த அறிவிப்பு எதற்காக? அவர்களும் காலை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்க வேணாமே அப்படின்ற ஒரு நற்செயலை போல நான் பெற்ற இந்த பெரும் செய்தியை, இந்த பெரும் அருளை, பாக்கியத்தை பிறருக்கும் அறிவிக்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதனால தான் வெளிநாட்டு ஃபாதர்கள்லாம் இங்கே இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்துவை அறிவித்தார்கள். ஏன் இந்தியாவில் அவங்க நாட்டில் கிடைக்கிற சாப்பாடை விட ரொம்ப அருமையான சாப்பாடு கிடைச்சிதா? அதுக்காக வந்தாங்களா? இல்லை. இப்போ வேணாலும் நினைக்கலாம், இந்த அழைப்பை பெற்றவர்கள்லாம் பிழைக்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் கேள்வின்னு ஒரு பட்டிமன்றம் வைக்கலாம், அது வேற. ஆனால் வெளிநாட்டிலிருந்து வேத போதக குருக்கள் இங்கே வந்தது எதற்காக? அவர்களுடைய வேர்வையை சிந்தி, இரத்தத்தை சிந்தி, உழைப்பை கொடுத்து நமக்கு கிறிஸ்துவை அறிவித்தார்களே. ஏன்? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நாங்கள் அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்டோம், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது அங்கேயே ஓட்டையாக இருக்குது, சட்டியிலே ஒன்றும் இல்லை. பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கின்றன பிரான்ஸில். மக்களை தான் காணாம், எல்லாம் மியூசியம் போல் எல்லாம் பார்ப்பதற்கு தான் செல்கிறார்களே தவிர, ஃபோட்டோ எடுக்க தான் செல்கிறார்களே தவிர வழிபாடுகளுக்கு மக்கள் கூடுவது இல்லை. பிரான்ஸில் ஒரு பக்கம்தான், இந்த பக்கம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். இப்படி அமெரிக்காவிலெல்லாம் மறுபடியும் இந்த இரட்டை கோபுரம் தாக்கு இதெல்லாம் வந்த பிறகு, ஐயோ ஆண்டவரே நீங்கள் தான் சரன்னு மறுபடி பக்தி வந்துருச்சு. அவங்களுக்கு பக்தி ஏற்கனவே இருந்தது, இருக்கிறது, இப்பொழுது மறுபடியுமாக வந்திருக்கிறது. டாலர் நோட்டை எடுத்து பாருங்கள், இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம ஊரில் ஒரு 2 ரூபா காயின் அடித்தாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. அந்த 2 ரூபா காயின் வரும்போது அதில் கோடு போட்டுது. அந்த கோடை பார்த்தோன்னே இது என்னது, இயேசுவினுடைய சிலுவை அடையாளத்துக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி இருக்கிறது, நாணயத்தை திருப்பி பெற்றுக்கொள் அப்படின்னு உடனே ஒரு குழு, ஒரு தர்ணா. அவன் என்னடானா, இவ்வளோ தூரம் வளர்ந்த நாடு, இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு நோட் அடிக்கிறான். எல்லா நோட்லேயும், $1 நோட்லேருந்து $100 வரைக்கும் எல்லா நோட்டிலும் கடவுள் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்.
நம்ம ஊரில் செக்குலர் நாடுன்னு பேர், எல்லாம் நமக்கு பொதுவானது என்று பெயர். அதில் சும்மா ஒரு கோடு போட்டிருக்கிறான், 2 பக்கமும் கோடு ஈக்குவேஷன் மாதிரி, நீ சிலுவைக்கு அடையாளம் கொடுத்துருக்கிறியா? ஆக இவைகள் எல்லாம் மனிதனுடைய மனத்தினுடைய தன்மையை காட்டுகிறது. எப்படிப்பட்ட மனத்தினராயிருக்கிறாய்? நீ பெற்ற நற்செய்தி, நீ பெற்ற பெரும்பாக்கியத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்கிறாயா? பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் திருவிழாக்கள் கொண்டாடுவது அதற்காகத்தான். இந்த திருவிழாவிலே இவ்வளவு தூரம் அலங்காரம் இருக்கிறது என்றால் பிறருக்கு அறிவிக்கக்கூடியது. இப்போ பூசை துவைக்கும் போது டம்முன்னு ஒரு வேட்டு வச்சாங்க இல்லையா, அந்த வெடி. அப்போ மற்றவங்களாம் கேட்பாங்க, ஓ அரியாங்குப்பம் கோயிலில் திருநாள் நடக்குது, தினமும் காலை மாலை மதியம் 3 வேளையும் டமால் டமால்னு வெடி வைப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. அதை நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நம்ம திருநாள் கொண்டாடலன்னு நம்ம மக்கள் கோச்சிப்பாங்க. அது அல்ல, அது ஒரு அறிவிப்பு, சரிதான். அதே போல் இப்போ கோபுரம் எல்லாம் விளக்கு வெளிச்சத்தில் மின்னுகிறது. ஒருவரெல்லாம் பார்க்குறவங்களெல்லாம் எங்கே திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது என்ற அறிவிப்பை கொடுப்பது எதற்காக? நீங்களும் வாருங்கள், வந்து இந்த அன்னையின் அருளை பெற வாருங்கள் என்று அழைப்பு கொடுப்பதற்காகத்தானே தவிர ஆடம்பரத்திற்காகவோ, பார் நாங்கள் எவ்வளோ ஜோராக திருவிழா கொண்டாடுறோம் பார் என்பதற்காக அல்ல. ஆக முக்கியம் எது? ஆண்டவரை பிறருக்கு கொடுக்க வேண்டும். நான் வருகின்ற அருட்தந்தைகளெல்லாம் அவர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை எல்லாம் சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்தில். அதாவது பேராலயத்தில் துப்பிப்பேட்டுன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. துப்ராய்பேட்டை இன்றைக்கும் இருக்கிறது. அங்கே ஒரு க்ளூனி சிஸ்டருக்கு ஒரு சாப்பல் இருக்கிறது, லாசார் கோவில். மக்களே கட்டி கொண்ட ஒரு அந்தோனியார் கோயில் இப்போ முடியும் தருவாய் இருக்குது, ஒரு பெரிய கோயில் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அது துப்ராய்பேட்டை. துப்பிப்பேட்டை என்ற இடத்தில் கொன்சாகா சகோதரிகள் இருந்தார்கள். அந்த காலத்தில் கொஞ்சம் குடும்பங்கள் அங்கே இருந்தன. இப்பொழுது அவைகளெல்லாம் இடம் பெயர்ந்து விட்டன. ஏனென்றால் கடலை சுற்றி அந்த பாறாங்கள் எல்லாம் போட்டு அந்த போர்ட் ட்ரஸ்ட், கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் அந்த இடத்தை தங்களுக்காக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அந்த கோவில் மட்டும் அங்கே இருக்கிறது. கோவிலை சார்ந்து ஒரு குருவானவர் தங்கக்கூடிய வகையில் இடம் இருக்கிறது. அதில் இந்த அருட்சகோதரிகள் தங்கி பிள்ளைகளுக்கு தையர் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் தாண்டி அப்படி போயிட்டாங்க. ஆகவே அவங்க வரத்துக்கு ரொம்ப தூரம் சுற்றி வரணும். அது ஏற்கனவே ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி வரணும். அதனால் யாரும் வரதில்லை, தையல் பள்ளிக்கூடத்துக்கு யாரும் வரல. ஆகவே மூடிட்டாங்க. அப்போ நான் பேராயிட்ட சொன்னேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது, அதை ஒரு தியான இல்லமாக நாம் வைக்கலாம், அல்லது இந்த இருக்கக்கூடிய கன்னியர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து இந்த இடத்தை இன்னும் பசிலிக்காவுக்காக இடம் இன்னும் அதிகம் செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை கொடுத்தேன். பேராயிரம் நானும் போய் பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒரு பெரிய தூண், அந்த தூண் மீது மாதாவினுடைய சுரூபம், அந்த மாதாவின் சுரூபத்திலே இயேசுவை கையில் ஏந்திய வண்ணம் அந்த சுரூபம் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அதை போய் பார்க்கணும்னா அந்த போர்ட்ரஸ்ட் உள்ளார போய் பார்க்கணும். கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் கேட்டெல்லாம் போட்டு மூடி இருக்கும், போனால் பார்க்கணுன்னா விடுவாங்க. தேவதாய் தன்னுடைய கரத்தில் இயேசுவை அந்த கடலை நோக்கி கொடுத்த வண்ணம் இருக்கின்ற சுரூபம், நல்ல உயர்த்தப்பட்ட சுரூபம். கண்டிப்பாக ஒரு வெள்ளைக்கார சாமியார் செஞ்சுருக்கணும். அந்த மாதிரி சுரூபம் ஒரு சில இடங்கள் இருக்குது. மர்சேயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரான்ஸ்காரங்க. அப்புறம் இந்த சூயஸ் கெனால், அந்த கெனால் போகிற இடத்துல நடுவில் இருக்குது. அந்த கப்பல்கள் கடந்து செல்லும் பொழுது அது எந்த நாட்டு கப்பலாகலாம் இருக்கலாம், கம்யூனிஸ்ட் நாட்டு கப்பல் அல்லது வேத கடவுளையே நம்பாதவர்கள் இருக்கக்கூடிய கப்பல், எந்த கப்பல் கடந்து சென்றாலும் உங்களுக்கு இதோ சமாதானத்தின் பிரபுவாம் இயேசுவை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று தேவதாய் கொடுத்து கொண்டு இருப்பதை போன்ற ஒரு சுரூபம் இங்கே நம்முடைய ஊரிலும் அது இருக்கிறது. எப்படி தேவதாய் இயேசுவை பிறருக்கு கொடுக்கின்றாரோ அதே போன்று நானும் என்னுடைய சொல் செயல் சிந்தனையில் இயேசுவை கொடுக்க வேண்டும். வாட்ச் என்ற வார்த்தைகளை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். வேர்ட், ஆக்ஷன், தாட், கேரக்டர், ஹெச் என ஹார்ட். ஆகவே இவைகளிலே நம்முடைய சொல் செயல் சிந்தனை இருக்க வேண்டும் என்று தேவதாய் வழியாக இறைஞ்சுவோம். ஆமென்.